அடிபட்டே சாகாது. ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணனா சின்ன பெட்டி கேஸில் விட்டுருவேன். என்னடா சக்தினா, இன்னும் 5 நிமிஷத்தில் வாயை திறக்கல, இருக்கிற எல்லா சீட்டிங் கேஸையும் இவன் பேரில் போடுங்க. பாயா உள்ளே கிடந்து சாகட்டும். சார் சொல்லுங்கள் சார், 2-3 தடவை கூப்பிட்டுருந்தீங்க சார். ஒரு சீட்டிங் கேஸில் ஒருத்தனை அடித்து விசாரிச்சதுல ஏதோ பெருசாக வளர்றான் சார். அடிச்சிங்க சார்? அவனை ரூம் கூப்பிட்டாங்க, கூட வாங்க. ஆமாம், என்ன வளர்னா? இல்லை சார், நகைக்கடையில் கைவிக்கு போகிறதா சொல்கிறான் சார். நம்ம சத்யா ஜுவல்லரியில். சார் என்ன சார் இது? முதல்ல சட்டை கொடுங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. பாய், சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தாரு. கூப்பிட்டு போங்க பாய். சார் ப்ளீஸ் சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார். சார் நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு சார் சொல்லுவார். பாய், கூப்பிட்டு போங்க. வாப்பா. டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் சார், வாங்கிட்டேன் சார். அவனை அனுப்பிச்சிருங்க. டவுட் வராமல் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். எதாக இருந்தாலும் நிதானமாக டீல் பண்ணுங்க சார். போங்க சார். சார், எதுக்கும் அந்த சத்யா ஜுவல்லரி ஒரு அலர்ட் பண்ணிடலாமா சார்? இல்லை சார், ஒரு சேஃப்டிக்கு தான். ஒன்று பண்ணுங்கள், அப்படியே மீடியாவுக்கும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, விளங்கிடும் சார். பின் என்ன சார், அந்த நகைக்கடை ஸ்டாஃப் மாதிரி பேசுகிறீங்க, போலீஸ்கார மாதிரி பேசுங்க சார். அவன் மேலே ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா? இல்லை சார். பின்ன அப்படியே கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது சாட்சி இருக்கான்னு சொல்லி நம்மளை தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் சார். போங்க. இல்லை சார், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். எனக்கு என்னமோ சீரியஸாக படுது சார். அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஐரே, சத்யா ஜுவல்லரி பற்றி நீங்கள் சொன்ன டீட்டெயில் தான், ஆனால் வேற பிளான். நாளைக்கு ராத்திரி கடைக்கு எதிர பிளாட்ஃபார்ம் அங்கே ட்ரில் போட வருவாங்க. இதான் சார் பிளான். நல்லா போட்டிருக்கீங்க பிளான். சார் போட்டிருக்காங்க சார். அதோடு நீ எங்கே இருப்ப, என்ன பண்ணுவ? சார் நான் தான் சார் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன். எல்லாரும் மேலே ஏறினதுக்கப்புறம் பொருள் எல்லாம் மேலே அனுப்பிச்சி வைக்கிறது என்னோட வேலை சார். அப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு கீழே வரும்போது எனி டைம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். சார் நான் ஒன்று பண்ணுறேன் சார், பொருள் எல்லாம் மேலே ஏற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். வேணாம், அப்போ சொல்லாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவங்களோட மேலே போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை கடைசி வரைக்கும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஏதாவது சொதப்பிட்டேன்னா ரிஸ்க்கு சார். நான் எடுக்கிற ரிஸ்கை வழியா நீ பெருசாக எடுக்கிற. ஆமாம், இந்த பாடியிலேருந்து எப்படி உள்ளே வராங்கன்னு சொன்னேன் சார். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைச்சிட்டு நேராக உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. அவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். அங்கே பிடிச்சா வெறும் திருட்டு முயற்சி. ஏதோ பண்ணிட்டு வால்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னிய, அது எப்படி சார்? அந்த வால்ட்டை பிரித்து நேராக உள்ளே இறங்கிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன் சார். போட்டோம் சார். உள்ளே போனால் உங்கள் பொருளை தூக்கிடுவாங்க சார். தூக்கட்டும், அதானே எனக்கு வேணும். பொருளை தூக்கினாதான் திருட்டு கேஸ். ஆமாம் சார். அதான் சொன்னிய எலி பொறி வடை. சார் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் சார். தர்பாவையும் ஆட்களையும் சிக்க வைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? புரியுது சார். நீ அவங்களோட இருந்து எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இரு. அவங்கள எங்கே பிடிக்கணும் எப்படி பிடிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். பழசெல்லாம் பார்த்துட்டு புதுசாக மாமா
அவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்? யாரு? அதான் அன்னைக்கு கூட வந்து பணம் வாங்கிட்டு போனானே, அவனை பார்த்தாலே தப்பான மாதிரி தெரியுது. அவன் தான் கண்டது ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்களும் அவன் பேச்சை நம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. விடுப்பா. நான் எப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும்? போய் மேனேஜர் லாக் சார் லாக்கர் ஏதாவது ஓப்பன் பண்ணணுமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டேய், வாய்க்கிழியே பேசுன. இப்போ சொல்லு, எந்த லாக்கர்ல என்ன இருக்கு? சொல்லு சொல்லு. சரி சரி, இந்த லாக்கர்லையாவது என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? வளையல். வளையல்னா எவ்வளோ ஒர்த்து? எண்ணிக்கை என்ன? பிளாக் எவ்வளோ, ஒயிட் எவ்வளோ தெரியுமா? அப்புறம் ஏன் அவசரம் கொடுக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருக்கிறதுல பாதிக்கு பாதி பிளாக், புரியுதா? கணக்கில் வராதது. நான் எது பண்ணாலும் ஒரு லாபத்தோடு தான் பண்ணுவேன். எவ்வளோ ஒருத்தன் வந்து திருடத்துக்கு பிளான் கொடுத்தா சொன்ன உடனே வாங்க ராஜா இருக்கிறதெல்லாம் வாரிக்கிட்டு போகணும்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் கேள கிடையாது. திருட்டு நடந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், அதாவது தெரியுமா? இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட லாபம் இருக்குப்பா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், பிளாக்கை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேலே தர்மா. பயப்படாத, பொருள் எங்கேயாவது போகலாம், ஆனா என்ன மீறி எங்கேயுமே போவாது. குடும்ப பிரச்சனைலாம் வீட்டில் வச்சுங்க, ஸ்டேஷன் வரைக்கும் ஏமா கூட்டு வரீங்க? யார் வேணும்பா? சார் எஸ்ஐ பார்க்கணும். எஸ்ஐ பின்னாடி இருக்காரு, போ. சைதாப்பேட்டை கோர்ட் தான் போட்டிருக்காங்க. அதான் பிபி நம்மால் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. சார் ஒரு நிமிஷம். இல்லைங்க சார். சார் எனக்கு எது வந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாமா சார்? இங்கே வேணாம் சார், கொஞ்சம் பயமாக இருக்குது சார். போ. சார் யாருன்னா தெரிஞ்சிருச்சு, ஆக்ஷன் எடுக்கலாமே சார். உட்காருங்க சார். இது வெறும் அடையாளம் தான் சார். வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்குதான்னு பாருங்கள். அது வரைக்கும் அந்த பையனை யூஸ் பண்ணுறதை நிறுத்தாதீங்க சார். நம்ம மூவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஏதாவது கடையில் கை வச்சிட்டாங்கன்னா? சத்யா ஜுவல்லர்ஸ் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை. அப்படி இல்லை சார். ஒருவேளை இந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருந்து இவங்க தான் இதை பண்ண போகிறாங்கன்னா இது நடந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும். புரியுதா? டேய், நிஜமாவே நம்ம பிளான் போய் சொல்லிட்டு வந்தேன். இல்லை பக்கா நம்ம பிளான் தான். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத டீட்டெயில்டாக வரைஞ்சே கொடுத்து வந்துட்டேன். சூப்பர்ரா, ஆக்சுவலி சூப்பரா மச்சான். சொல்ல மாட்டேன்ல, இப்போ தான் டக்கு ஞாபகம் வந்தது. ஊரில் எங்கள் அப்பா தான் சாவ கிடைக்குது. ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்க. நான் போயிட்டு இனி நான் மண்டே தானே, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஒரே வருஷத்தில் உடனே வந்துடுறேன். மச்சான் ஆல் த பெஸ்ட்டா, நல்லா பண்ணுறான். ஐரே பையனை பார்த்துக்கோ, நம்ம பையன் வரேன்டா. ஏய் உக்காரு, எங்கே போகிற? நம்மளுக்கு புழல் ஜெயில் தான் நினைக்கிறேன். பதட்டத்துக்கோ பயத்துக்கோ இனி நேரம் இல்லை. டைம் ஃபார் ஆக்ஷன்.